சுதந்திரம் என்றால் என்ன? யாரும் யாரையும் அடிமைப்படுத்தாத, ஒருவர் வாழ்வு வளத்தை மற்றவர் பறித்து கொள்ளாத, ஒவ்வொரு உயிரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழும் வாழ்க்கை முறைக்கு சுதந்திரம் என்று பெயர். ஆனால் இன்றைய சுதந்திரம் சுதந்திர தினமான ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்படுவதாகவும் இனிப்புகளை வழங்குவதாகவும் இருக்கிறதே தவிர, ஒவ்வொரு நாளும் ஏழைப்பாளைகளின் உள்ளங்கள் கொண்டாடி இனித்திருக்கும்படியான உண்மையான சுதந்திரமாய் இருப்பதில்லை. நாட்டில் இன்று உண்மையான சுதந்திரம் எவ்வாறெல்லாம் நிகழாமல் இருக்கிறது? மக்கள் பணக்காரர் ஏழை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர் என்று பிரிந்து கிடக்கின்றனர். எல்லோரும் இந்நாட்டு மன்னரான குடியாட்சி தத்துவம் பாழ்பட்டு வலுத்தவர் இளைத்தவர் உழைப்பை வாழ்வாதாரத்தை சுரண்டச் செய்கின்றனர். அன்றைய முடியாட்சியான மன்னராட்சியை விட இன்றைய மக்களாட்சி மாசுபட்டு கிடக்கிறது. ஒருவரே எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருந்தாலும் அன்றைய மக்களுக்கு நல்ல நீதி கிடைத்தது. இன்று அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்பதே போட்டியாய், அரசியல் பணம் சம்பாதிக்கும் தொழிலாய் அவர்களே பல அநீதிகளை இழைக்கின்றனர். அவர்களின் அநீதியான ஊழலில் அதிகாரிகளின் லஞ்சமும் அதைத் தொடர்ந்த பல குற்றங்களும் நாட்டில் தலைவிரித்தாடுகிறது. அநேக மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்காத தன்மையில் மனம் விசாலப்படாமல் அது பணம் என்பதிலேயே குறுகி நீதி நேர்மை நாணயமற்ற மற்றவர்களின் சுதந்திரத்தை கெடுக்கின்ற கூச்சல் குழப்பம் நிறைந்த குற்ற சமூகமாய் இன்றைய சமூகம் மாறிப்போய் கிடக்கிறது. நாட்டில் உண்மையான சுதந்திரம் நிலவாததற்கு என்ன காரணம்? மனிதன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற சுயநலமே காரணம். தன் தேவை நிறைவடையும் போது குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறான். அதற்கு மேல் மனம் விரிந்து தான் வாழும் சமூகத்தை பற்றி அவன் சிந்திப்பதில்லை. தன் வாழ்க்கையே தனக்கும் தன் குடும்பத்திற்கானதாக மட்டுமே அவன் நினைப்பதால் தன்னலமான சுயநலக்காரனாக மாறிப்போய்விடுகிறான். குற்றங்கள் புரிவது அடுத்தவருக்கு தீங்கிழைக்கும் பாவச் செயலாய் அவனுக்கு தெரிவதில்லை. எவ்விதத்திலாவது பணம் தேடுவதே அவனுடைய நோக்கமாகிவிடுகிறது. அந்த நோக்கத்திலும் தன் சுகபோகத்திற்கும் வழிப்பறி, கொலை, கொள்ளை, கலப்படம், லஞ்சம், ஊழல் என்று மனிதர்கள் அவரவர் மட்டத்தில் குற்றங்கள் புரிந்து பாமர மக்களின் மகிழ்ச்சி சுதந்திரத்தை பறிக்கின்றனர்.